ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இந்த மாதிரி ஊருக்கு ஒரு நல்ல வருதா தப்பே நடக்காது. தப்பு என்ன சொன்ன? நல்ல வேணு தப்பு நடக்க கூடாதுன்னு அடிக்கல. நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தப்பு நடக்கணும், ஆனா அதை நாங்க மட்டும்தான் பண்ணணும். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது. சென்னை ஆர்கே நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை ஆர்கே நகரில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தாவேகா வட்டச் செயலாளர். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து கொலை, கொள்ள, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சிரும். ஆக்ஷன் எடுக்கிறேன், கை கால் எடுத்துருவேன். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாம மச்ச. நல்லா இருக்கு ராஜா, நல்லா இருக்கு. இப்படியே மைண்டன் பண்ணு. பெண்கள் தன்னுடைய எங்க தலைவரை ஒரு பையனா, ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, மாலை 1.5 கோடியா வரிய மாலை காட்டுற போறம்போக்கு தன்னுடைய குடும்பத்தில் உறவுகளா பார்த்ததுனாலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பார்த்திருக்கு. உங்களை பத்தி நல்லா யோசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க நம்ம பக்கம். டேய் நாயே, கேக்குது கட்சிக்கு என்ன பண்ணிக்கிற? இல்ல நீ என்ன தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணிக்கிற? ஒருத்தன் உனக்கு சுயநலம் சொல்ல வந்துட்டேன். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, ஜெயிச்சு சட்டசபை எங்க பணம் நடத்துவ? ஏன்டா நான் அறிவில உனக்கு வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. 2014 மோடி வந்தா அந்த பாடு பையன் பாடா பாடுன்னு அர்த்தம் கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையா? என்ன வார்த்தை தெரியல, எனக்கு தெரியல. அந்த வார்த்தை பாடுன்னு என்ன வார்த்தை? அந்த பாடு மோடி வந்தான், நோட்டே செலலன்னா என் துட்ட மாத்தத்துல செத்த நானு. அன்னைக்கு எங்கடா போன? டே பாடு, எங்கடா போன நீ? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. தமிழக வெற்றி கழகம் சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மத அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ருக்கோ ஜரா, சபர் கரோ. கம்பம் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஜெகநாத மிஸ்ரா. இவர் எப்படிப்பட்ட ஆள்னா, நான் ஒரு ஜாதி வெறியன் அப்படின்னு ஸ்டேஜ்லயே பேசக்கூடிய அளவுக்கு அறிவுள்ள ஒருத்தர் தான் இவரு. பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கிற விஜய் சாதி வெறியன் பேசுறதுக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்கிறது யார் ஏத்துப்பா? சோ இப்படிப்பட்ட கேவலமான ஆளுங்களுக்கும் சீட்டு கொடுத்திருக்கிறாரு நம்ம விஜய். மானம் கெட்ட போயில. ₹1 கூட ஓட் ஃபார் கேஷ், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தணும்னா ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? உங்களுக்கு காட்டு காட்டு காட்டுனா நம்புறேன். எத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் 500 ரூபாயா? 5 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய் கொடுத்தாங்களா? யாரா தம்பி கொடுத்தது? யாரு கொடுத்தாங்க? விஜய் கொடுத்தாரா? ஓட்டுல 500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? கத்துணுமா? உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுத்து எல்லாத்தையும் கத்த சொல்லி இருக்கிறாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் விரைவில் செய்வீங்களா, இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம், கொளத்தூர் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தோம். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் விரைவில் செய்வீங்களா, இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? கொளத்தூர்ல என்ட்ரி ஆகும் பொழுது அவர் கொளத்தூர்ல வரக்கூடாதுன்னு அன்னைக்கு காவல்துறை வந்து தடுக்கப்பட்டார். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா? கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் விரைவில் செய்வீங்களா, இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் விரைவில் செய்வீங்களா, இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ?
யாருக்கும் பேட்டி கிடையாது ஒண்ணு கிடையாது போய் சொல்லுங்களா என்ன உள்ளங்க இருக்குது எவன வரான பாரு சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே ரைட் தம்பி வணக்கம் தம்பி நம்ம பைக்கா பைக்குக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு ஆர்னி என்னடா டோக்கன் கடா ஆர்னி ஊர்னிங்கறாரு தம்பி நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கேட்றீங்க நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கேட்றேன். தாவேக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். சி ஜோசப் விஜய் ஆகிய நான் என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆளுநர் மற்றும் நண்பா நண்பிஸ். தம்பி நான் சொல்றதை மட்டும் சொல்லு, உன் இஷ்டத்துக்கு டயலாக் பேசுறது உன் படம் இல்ல. நாம் தமிழரை பொறுத்தவரை பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? அவர் ஏற்கனவே இதே ஓட்டு தான் வாங்கினார், இதே சீட்டு தான், இதே நிலையில் தான் இருந்தார். அதனால புதுசா சொல்றதுக்கு உனக்கு எல்லாம் அமையுது, நமக்கு அமைய மாட்டேங்குது. என்ன செய்ய? அப்படி புலம்புறனாலயோ ஃபீல் பண்றனாலே ஒன்னும் நடக்க போறது இல்ல. இங்க பாரு, உனக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தணும்னா நீ இறங்கி வேலை பார்க்கணும். காலம் முழுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா அமையலையே. உனக்கு அமைஞ்ச மாதிரி அமையலையே. ஆனா எனக்கு என்ன மாப்பிள்ள வாழ்க்கை, எல்லாருக்கும் சரிசமமா கொடுக்கணும் வாழ்க்கைய. தமிழக வெற்றி கழகம் ஒரு மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்யற புனித மாதிரி ஆட்சி எவனுக்குள்ள வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. புதிதாக பொறுப்புக்கு வரும் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எக்ஸ்கியூஸ் மீ, கீழ பார்த்தா அமெரிக்கா தெரியும், மேல பார்த்தா ஆப்பிரிக்கா தெரியும். கோட் வேர்ட் அக்செப்டட். Thank you. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மாற்றம்னா என்ன? இதுல இல்லாத இடத்துக்கு நீங்க போகணும், அதுதான் மாற்றம். செங்கோட்டையன் யாருன்னே தெரியல, அவனோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சாலே நீங்க அந்த சைடே போயிருக்க மாட்டீங்க. வாச்சாதி கேஸ் என்னன்னு தெரியாது, அதுல அவன் மெயின் அக்யூஸ்ட் 18 பேர் ரேப் பண்ணிருக்காங்க, 3 கொலை அக்யூஸ்ட். இதை பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது மாற்று அரசியல்லாம் தெரியல. இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பண்ணேன் அப்படின்னா நீங்க ஒரு சங்கியா இருக்கணும். கார்ல் மார்க்ஸ், விளாடிமிர் லெனின் அவர்கள், சங்கி 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 ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். எங்க அண்ணா வரலனா நான் செத்துறேன். எனக்கு குடும்பம் முக்கியம். எங்க அண்ணா முக்கியம். எங்க அண்ணா வரலனா நான் செத்துறேன். எனக்கு குடும்பம் முக்கியம். எங்க அண்ணா முக்கியம். நான் இனி பாய்சன் வாங்கி வச்சிட்டேன். எங்க அண்ணா வரலன்னு வெச்சுக்கிட்டு செத்துட்டேன். இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. இதுக்கான ரீசனை நம்ம கண்டுபிடிச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் நான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரா சோஷியோ ரிலேஷன்ஷிப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னை தானே விர்ச்சுவலாக, அதாவது யாரோ ஒருத்தர், இந்த நடிகர்கள் பாடகர்கள் போன்றவர்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கிரேஸ்லாம் வருது. எப்படின்னா, இந்த பேரா சோஷியோ ரிலேஷன்ஷிப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனநோய் மாதிரி. என்ன அப்படின்னா, ஆள் தெளிவாக தான் இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. அந்த அடிக்ட் ஆகிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த பேரா சோஷியோ ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற பேர் எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் தன்னைத்தானே அந்த நடிகரை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிறது. கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா கங்கா சந்திரமுகியா மாறின. இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. இப்போ மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்படி இருந்தாங்க ஆட்கள். மைக்கேல் ஜாக்சனை காதலை நான் நினச்சிக்கிட்டு பல கோடி பெண்கள் உலகம் பூரா விழுந்து செத்தாங்க, ஆடினாங்க. நீங்கள் பழைய மைக்கேல் ஜாக்சனோட வீடியோ கிடைச்சா நீங்கள் பாருங்கள், அது பேய் பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி ஆடுவாங்க. என்னை எடுத்துக்கோ, என்னை நீ அள்ளிட்டு போ அப்படின்வாங்க. அப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி நிர்வாணமாகி அவன் முன்னாடி ஓட என்னென்னமோ பண்ணுவாங்க. அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? நீங்கள் பெரிய ஸ்பீக்கராக இருக்கணும்னு அந்த இதில் வந்து அவசியம் கிடையாது, பெரிய அறிவுபூர்வமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பெரிய கருத்துக்களை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த விஷயத்தை தூண்டினா போதும். அந்த பேரா சோஷியோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இல்லை, எல்லாரும் அவனா நினச்சிக்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி பாசம் புருஷன் ஹஸ்பண்டு என்னை லவ்வர்னு நினச்சிக்கிறாள் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டால் போதும். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். காரணம் என்னன்னா, அவனை வந்து மைக்கேல் ஜாக்சனை வந்து தன்னுடைய காதலனா இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது. இது இந்த பேரா சோஷியோ ரிலேஷன்ஷிப் வந்து என்னன்னா ஒன் சைடட், நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது. அவனுக்கு அது கிடையாது. இதை டேப் பண்ணி இதை தூண்டி விட்டு தான் விஜய் கரெக்டாக காய் நகர்த்தி. என்ன, நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்.
தொடர்ச்சியா இன்ஸ்டாகிராம்ல அண்ணன் சீமான் அவர்களை நக்கல் பண்றது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது, இதேதான் வேலையா வச்சிருக்காங்க இந்த தற்குறிங்க. என்னடா காலம் போன கடைசியில் நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால்கோவெல்லாம் கொண்டு வந்து தம்பி, உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. பாஸ் ஒரு நிமிஷம். ஐயோ சரவணா, தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வரமாட்டேன். அது இல்ல பாஸ், மழை பெய்யுது. இது ஒரு காரணமா வச்சு நீ திருப்பி வந்தாலும் வந்துருவேன். அதான் கொடை கொடுத்துட்டு போலாம். நம்ம வச்சுக்கோ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.